அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். கிறிஸ்டோபர் லேண்டன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான டிராப் என்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். கணவனை இழந்து தனிமையில இருந்த ஒரு பெண் ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு புதிதா அறிமுகமான ஒரு ஆண் நண்பரோட டேட்டிங்க்கு போறாங்க. இவங்க டேட்டிங் போன அந்த நைட் ஒரு மோசமான இரவா மாறினதுதான் டிராப் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வயலட் கேட்ஸ் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். தெரபிஸ்டான இவங்களுக்கு டாபி என்ற 5 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். சில வருஷங்களுக்கு முன்பு இறந்து போன இவங்க கணவர் கொடுத்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வராங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்பு ஹென்றி என்ற ஒரு நபர் டேட்டிங் ஆப் மூலமா நம்ம ஹீரோயினுக்கு அறிமுகமாகிறாரு. 3 மாசமா போன்லயே பேசி வந்த இவங்க நேர்ல சந்திக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இதுக்காக சிட்டிக்கு நடுவுல உயரமான கட்டிடத்துல அமைந்திருக்கும் பேலட் என்ற ரெஸ்டாரண்ட்ல ஹென்றி டேபிள் புக் பண்றாரு. நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி ஜெனி கிட்ட பையனை பாத்துக்க சொல்லிட்டு கரெக்டா நைட்டு 8 மணிக்கெல்லாம் அங்க போயிடுறாங்க. நம்ம ஹென்றி அங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே டிஜி டிராப் என்ற ஆப்ல இருந்து தொடர்ந்து சில மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல காமெடியா தெரிகிற இந்த மெசேஜஸ் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்குது. இந்த மெசேஜஸ் அனுப்புறவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஹென்றி முயற்சி செய்ய, இனி நான் அனுப்புற இந்த மெசேஜ் பத்தி ஏதாவது வாய் திறந்தேன்னா உன் பையனை கொன்னுடுவேன்னு மெசேஜ் அனுப்புறவன் மிரட்டுறான். அவன் சொல்றத நம்பாம வீட்டோட செக்யூரிட்டி கேமராவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது முகமுடி போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கான். இதுக்கப்புறம் மெசேஜஸ் மூலமா அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஹென்ரிக்கு தெரியாம நம்ம ஹீரோயின் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அவன் ஹென்ரியவே கொல்ல சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணினாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த எல்லா மெசேஜஸையும் அனுப்புறது யாரு, எதுக்காக அவன் ஹென்ரிய கொல்ல நினைக்கிறான் என்ற பல கேள்விகளுக்கான விடைதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஹாப்பி டெத் டே, ஃப்ரீக்கி போன்ற ஹாரர் காமெடி படங்களை இயக்கிய கிறிஸ்டோபர் லேண்டன் இந்த தடவை நேரடியான த்ரில்லர் படமா இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. அங்கங்க சின்ன சின்ன காமெடி இருந்தாலும் கடைசி வரை சஸ்பென்ஸா போகிற ஒரு எக்ஸைட்டிங்கான படமா இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு இடத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒன் லொகேஷன் த்ரில்லர் படம் இது. பெரும்பான்மையான கதை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடப்பது போல இருந்தாலும் பலர் மீதும் சந்தேகப்படும் வகையில ஸ்கிரீன் பிளே எழுதி இருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் என்ற அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்தது. நாம அப்கிரேட் படத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டோம். அந்த படத்துல ஹீரோவோட சேர்ந்து கேமராவும் டிராவல் ஆகுற மாதிரி இந்த படத்துல சில சுழலும் கேமரா மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. ஏற்கனவே நடந்த ஃபேமிலி அபியூஸின் பாதிப்புகளை ரொம்ப எமோஷனலா வெளிப்படுத்தி நடிச்சிருக்காங்க ஹீரோயின் மேகன் ஃபேகி. இவங்க பாய் ஃப்ரெண்டா வருகிற பிரெண்டன் ஸ்க்லெனரும் நல்லா நடிச்சிருக்காரு. இவங்க இருவருக்கும் இடையேயான எமோஷனல் கான்வர்சேஷன்ஸ் அழகா இருந்தது. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அடிக்கடி போயிட்டு வருவதும் கிளைமேக்ஸின் போது வருகிற கிராபிக்ஸ் காட்சி சரியில்லாததும் இந்த படத்துல நெகட்டிவ் அமைந்த விஷயங்கள். ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு மினிமலிஸ்ட் த்ரில்லர் படம். தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.